மங்கோலிய மன்னர் செங்கிஸ்கான் பருந்து ஒன்றை வளர்ப்பு பிராணியாக வளர்த்து வந்தார். ஒரு முறை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அவர் சென்றபோது பருந்தும் அவர் கூடவே வந்தது. அப்போது அவருக்கு தாகம் எடுக்க தொடங்கியது. கடுமையான தாகம். எப்படியாவது தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அப்போது ஒரு பெரும் பாறை இடுக்கிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. இவர் தாகத்தோடு அந்த தண்ணீரை கைகளில் ஏந்தி குடிக்க போன போது அவர் வளர்த்த அந்த பருந்து அந்த தண்ணீரை தட்டிவிட்டது. சரி, ஏதோ யதார்த்தமாக நடந்த விஷயம் இது என்று மீண்டும் தண்ணீரை பிடிக்க போனார். அப்போதும் அந்த பருந்து அந்த தண்ணீரை தட்டிவிடவே கோபமடைந்த செங்கிஸ்கான் அவர்கள் பருந்தின் தலையை சீவி அந்த இடத்திலேயே அதை கொன்றார். அவரது தாகம் அடங்கவில்லை. தண்ணீர் சொட்டுவது அறவே நின்று போயிருந்தது. மேலே பாறையில் மேலே ஏறி போய் பார்த்தார். அங்கு பார்த்தபோதுதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு ஒரு கொடிய விஷப்பாம்பு தனது விஷத்தை எல்லாம் அந்த தண்ணீரில் கக்கி அப்படியே செத்து கிடந்தது. இதை பார்த்த செங்கிஸ்கான் அவர்கள் மிகவும் மனம் வருந்தினார். தம்மை காப்பாற்றத்தான் இந்த அன்பு மிகுந்த பருந்து இந்த விஷ நீரை தட்டி விட்டிருக்கிறது, அது புரியாமல் நாம் அதை கொன்று விட்டோமே என்று அந்த காடதிர கதறி அழுதாராம்.